ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வேரிகோஸ் வெயின்ல இன்னொரு டாபிக் பத்தி பேசலாம். பல பேர் வந்துட்டு கால்ல வந்து இந்த வெயின் தொந்தரவோட இருக்கவங்களுக்கு வந்துட்டு கால்ல எரிச்சல், சிவியர் பர்னிங் சென்சேஷன், கால்ல எரிச்சலோட பல பேர் வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வேரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இந்த பர்னிங் சென்சேஷன், கால்ல எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதாங்க பத்தி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸோட கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஒரு சில நேரம் எல்லா சிம்டம்ஸும் ஒரே நேரத்தில் கூட சேர்ந்து வரலாம். ஜென்ரலாக சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது காஃப் மசிலில் கிராம்ப்ஸ் வரும், காலில் வீக்கம் வரும், நடக்க ஈவினிங் சமயத்தில் நைட் படுக்கும்போது மசில் கிராம்ப்ஸ் வரும் நைட் டைமில். ஒரு சிலருக்கு டேலே நின்று வேலை செய்யும் போதே நடுவில் மிடில் ஆஃப் த டேலே கூட காலில் மசில் கிராம்ப்ஸ் வரும், கால் வீக்கம் வரும், ஸ்கின் கலர் மாறலாம், அரிப்பு வரலாம், வெயின்ஸ் எல்லாம் நல்லா வெளியில் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த தொந்தரவோடே அப்படியே பல ஆண்டு காலம் இருக்கலாம். ஆனால் இது அப்படியே நம்ம இக்னோர் பண்ண ஒரு சிலருக்கு வந்து இந்த காலில் எரிச்சலும் உள்ளார ஆட் ஆகுது. காலில் பாதத்தில் எரிச்சல், 2 கால்லையும் ஈவினிங் ஆனால் எரிச்சலோடு அவங்க நடக்கிறது. இந்த பர்னிங் சென்சேஷன் அவங்க டே டு டே அவங்கள ரொட்டீன் வாழ்க்கையை அது பாதிக்கிற மாதிரியான ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்குறதுனால அவங்கள இன்னும் டே டு டே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இதுக்கு பாதிக்கப்பட்டு வராங்க நிறைய பேர். அதே நேரத்தில் இந்த காலில் எரிச்சல் வர்றது வந்து வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் அதை தவிர பலவித காரணங்கள் இருக்குது. ஸோ வந்து இது வந்து வேரிகோஸ் வெயின்னாலேயும் எரிச்சல் வருமா, இல்லை மற்ற காரணங்களால் எரிச்சல் வருமாங்கன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு 2 சிம்டம்ஸும் கலந்து இருக்கிறதுனால வேரிகோஸ் வெயினும் இருக்கும், அதோடு சேர்ந்து மற்ற டிசீசஸ் லைக் சுகர் வந்த பேஷண்ட்ஸு, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம், காலில் விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சில நேரம் விட்டமின் டி கம்மியாக இருக்கும், விட்டமின் B12 கம்மியாக இருக்கும், அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லேயும் வரலாம். ரிப்பீட்டட் காலில் இன்ஃபெக்ஷன் வரும், செல்லைட்டிஸ், இந்த மாதிரி நபர்களும் காலில் அந்த எரிச்சல் வரலாம். ஸோ இதை தவிர மற்ற காரணங்களும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்படி அணுகி கால் வந்து இது பர்னிங் சென்சேஷன் வந்து வெயின் பிரச்சனைனால தான் எப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கும்போது தான் அதை நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை கரெக்டாக வைத்தியம் பண்ணி அந்த பர்னிங் சென்சேஷன் வேரிகோஸ் வெயினால் இருக்குதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை குணப்படுத்த அந்த பர்னிங் சென்சேஷன் கண்டிப்பாக சரியாயிடும். இப்போ இந்த வேரிகோஸ் வெயினால் ஏன் இந்த பர்னிங் சென்சேஷன் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். இப்போ நார்மலாக வேரிகோஸ் வெயினில் என்ன ஆகும்னா, காலில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸில், காலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் அந்த இரத்த ஓட்டம் சரியான முறையில் போகிறதில்ல. இரத்த ஓட்டம் கால்லேருந்து நார்மலாக அந்த வெயின்ஸ் வழியாக ஹார்ட்டுக்கு மேலே ஏறி போகணும், கால்லேருந்து மேல் நோக்கி ஹார்ட்டுக்கு போகணும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த வெயினில் இருக்கக்கூடிய வேல்வ்ஸ் வந்து வீக் ஆகிறதுனாலையும், வெயினோட சதை வீக்காகி அது பல்ஜ்டப் ஆகி டைலேட் ஆகிறதுனாலையும் காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடுது. இப்போ காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு காமனாக தெரியும். பட் அந்த ரத்தம் தேக்கத்தினால என்ன ஆகும்னா, டிஷ்யூஸ்குள்ளே அந்த ரத்தம் தேக்கம் நான் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும்னா, அதை தேங்க அதில் நார்மலாக வெயினில் வந்து கழிவுல அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சர்க்குலேட்டரி பாத்வே. ஸோ அதில் ரத்தம் தேங்கும் போது டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய கேப்லரி, வெனியூல்ஸ், அந்த சிறிய ரத்த குழாயில் அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ரத்தம் தேங்கிறதுனால அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேக்கம் வந்து பக்கத்துக்குள்ள சதையில் ஒரு இன்ஃப்ளமேஷன்னா வலி, வீக்கம், அந்த கெமிக்கல்ஸ்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஒரு அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸோட நார்மலாக அதோடைய வேலை செய்ய விடாமல் வலி, வீக்கத்தோடு அங்கே ரத்தம் தேங்கி ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி அந்த டிஷ்யூஸில் ஃப்ளூயிட் ஸ்டாக்னேட் ஆகும்போது அரிப்பு ஏற்படலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த இன்ஃபெக்ஷன் வரதுனால ஏற்கனவே டிஷ்யூஸில் ஃப்ளூயிட் ஸ்டாக்னேட் ஆகிறதுனால அந்த காலில் எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒன்ஸ் இன்ஃப்ளமேஷன் காலில் ரத்தம் தேங்கும் போது டிஷ்யூஸில் ஃப்ளூயிட் ஸ்டாக்னேட் ஆகிறதுனால அந்த இன்ஃப்ளமேஷன்லேயே கூட பக்கத்தில் கூடிய அந்த சென்சரி நர்வ்ஸ்க்கு சரியான முறையில் உணவு போகாதனாலையும் ப்ளஸ் அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்னால சதையெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரதுனாலையும் வலி வரதுனாலையும் இந்த எரிச்சல் வந்து சதையில் பரவலாக வந்து முக்கால்வாசி கால் ஏரியாவில் தான் அந்த எரிச்சல் வந்து பரவுற மாதிரி இருக்கும். ஸோ காலில் பர்னிங் சென்சேஷன், இந்த ஃபீட் அந்த லெக்லேயே கூட பர்னிங் சென்சேஷன் வரலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக வந்து காலில் தைஸில் வந்து அந்த வெயின்ஸ் பல்ஜப் ஆரம்பிச்சா அந்த தை ஏரியாவில் கூட பர்னிங் சென்சேஷன் பார்க்குறோம். எங்கே வந்து வெயின்ஸ் நல்லா பல்ஜ் ஆகிருக்கோ அந்த ஏரியாவில் தேங்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து வார்ம் ஆகிறது. ஏன்னா ரத்தம் தேங்கும் போது ரத்தம் வந்து அது வந்து ஒரு வார்ம்த் தான் கொடுக்கும். ரத்தம் வந்து நார்மலாக ஒரு சூடில் நார்மலாக அந்த டெம்பரேச்சர் தான் இருக்கும், பாடியோட டெம்பரேச்சரில். ஸோ அந்த வெயின்ஸ் தேங்குகிற இடத்துல கூட ஸ்கின் வார்மாக இருந்தாலும் அந்த இடத்துல பர்னிங் சென்சேஷன் கொடுக்கலாம். ரொம்ப ரேராக தைஸில் கூட வெயின்ஸ் டைலேட் ஆனால் அங்கேயும் எரிச்சல் வரதையும் நாங்கள் பார்க்குறோம்.
லோயர் வந்தோட லெக்கில் எரிச்சல் வர வாய்ப்பு ஜாஸ்தி. பல பேருக்கு ஃபீட்டில் எரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வேரிகோஸ் வெயினில் இந்த டிஷ்யூஸில் ஃப்ளூயிட் தேங்குறதுனால வரும். ஸோ இப்போ வந்து வேரிகோஸ் வெயினில் எதனால் உங்களுக்கு கால் எரிச்சல் வருதுங்கிறத பற்றி அந்த மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நான் பேசினேன். இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் மற்ற காரணங்கள்னால காலில் எரிச்சல் வரலாம்னா கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் பார்க்கும்போது டயபிட்டிஸ் இருக்கும். டயபிட்டிஸில் வந்து அந்த சென்சரி நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த சென்சரி நியூரோபதின்னு சொல்லுவோம். அந்த நியூரோபதி வந்துச்சுன்னா சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு காலில் எரிச்சல் உண்டு பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து இன்னும் விட்டமின் டி டெஃபிஷியன்சிலையும் வரலாம். அயர்ன் கம்மியாக இருந்தாலும் மசில் வீக்னஸ்லையும் அது வரலாம். இப்போ வந்து மற்ற காரணத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ வேரிகோஸ் வெயினால் வரக்கூடிய கால் எரிச்சலுக்கும் மற்றதுக்கு இருக்கிற கால் எரிச்சலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, வேரிகோஸ் வெயினில் காலில் எரிச்சல் வரக்கூடிய நபர்களுக்கு முன்கூட்டியே வேரிகோஸ் வெயினால் வரக்கூடிய தொந்தரவுகள், கால் ஸ்வெல்லிங், வீக்கம், நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறீங்க, ஈவினிங்கான கால் வீக்கம் வருது, ஸ்கின் கருத்து போகிறது, தோலில் அரிப்பு ஏற்படுறது, மசில் கிராம்ஸ் வருது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா அறிகுறிகளோட கால் எரிச்சல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வேரிகோஸ் வெயினும் இந்த கால் எரிச்சலுக்கு அதோடைய காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இன் அடிஷன் வேரிகோஸ் வெயினோட மற்ற சிம்டம்ஸும் கால் எரிச்சலோடு சேர்ந்து வரும்போது இந்த வேரிகோஸ் வெயினோட பங்கு அதில் கால் எரிச்சலில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வெயின் பிரச்சனையில் உங்களுக்கு வேரிகோஸ் வெயின் தவிர வேறு காரணங்கள் வெயினில் வரக்கூடிய வியாதினால் மற்ற காரணங்களையும் கால் எரிச்சல் வரலாம்னா கண்டிப்பாக வரலாம். ஒரு சிலருக்கு வந்து வெயின்ஸ் வந்து சைஸ் வந்து காலில் பார்க்கும்போதே நல்லா சுருண்டு போய் பெருசாக இருக்கும். அவங்க அதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா அந்த சுருண்டு போன இரத்த குழாய்க்குள்ளார உங்களுக்கு வந்து பிளட் கிளாட் ஆகலாம். அந்த கண்டிப்பாக அந்த வெயினுக்குள்ளே பிளட் கிளாட் ஆனாலும் காலில் அந்த வெயின் போகிற பாதையில் கண்டிப்பாக கால் எரிச்சல் உண்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து கால் வந்து அடிக்கடி இச்சிங் வரும். ஸ்கின்னெல்லாம் ரொம்ப மெலிசாக கிராக் ஆகி கீழே ஒரு ரெட்டிஷ்ஷோ இல்லை பிளாக் கலர் ஸ்பாட்டோ ஸ்கின் ரொம்ப மெலிசாக அடிக்கடி இச்சிங் வரும். அந்த இச்சிங் வர நபர்களுக்கும் காலில் ஸ்கின் அந்த அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் காலில் ரத்தம் தேங்குறது வேரிகோஸ் வெயின்னால, அதனாலையும் கால் எரிச்சல் வரலாம். எக்ஸிமான்னு சொல்லுவோம். அந்த எக்ஸிமாலையும் கால் எரிச்சல் உண்டு பண்ணலாம். பிளட் கிளாட்ஸ்லையும் காலில் எரிச்சல் உண்டு பண்ணலாம். கண்டிப்பாக வெயின் டிசீஸில் வேரிகோஸ் வெயின்லேயும் சரி, வெயினால் வரக்கூடிய மற்ற வியாதிகள்லையும் சரி கால் எரிச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கண்டிப்பாக ஒரு இரத்த நாள அறுவை சிகிச்சை அணுகுனீங்கன்னா தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெயினால் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி அந்த கால் எரிச்சலையும் நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணி குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ண வேணாம். தேங்க்யூ.